கிரிக்கெட் ஐபிஎல்லாம் பாப்பீங்க. ஃபேவரட் டீம் சிஎஸ்கே. பொண்ணுங்களாம் ஆர்சிபி ஃபேன்ஸா தான் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன் பொண்ணுங்களாம் தோத்துட்டே இருக்காங்கன்றதுக்காகவா? இல்ல தோக்குற பசங்களுக்கு எங்க ஆர்சிபி தோத்துட்டே இருக்குன்னு சொல்லாம சொல்றீங்களா? இந்த இடத்துல இப்ப 2 பேரும் வந்து சீப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுதானே 1 2 3 சொல்லிட்டு சீப்ப சீப்ப அப்படின்னு டைலாக் எப்படி உருவாச்சு ஆக்சுவலா? அது எப்படின்னா 2 பேரும் வந்து இடிச்சுட்டு அந்த ஸ்பாட்ல வந்து நாங்க 2 பேருமே அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஸ்லாங் நாம பேசும்போது வச்சுப்ப அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு அதை பார்த்துட்டே இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த ரீவைண்ட் பண்ணா எந்த விஷயத்த ரீவைண்ட் பண்ணி? அப்பா ரிட்டையர் ஆகும்போது எங்க அப்பா கூட நான் இருக்க முடியல. அவர் அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. நான் கூட இல்லைன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னை பத்தி யாராவது நெகட்டிவா பேசுறாங்கன்னா ஹார்ட் பீட். ஆமா, அது எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ வரப்போகுது, என்ன ஏதாவது அப்டேட் கொடுக்கலாமா நீங்க? நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. போஸ்ட் ரிலீஸ் ஆனதுனால எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு இல்லை, பட் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆர்பி டீமையும் மிஸ் பண்றேன். பட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஆஃபீஸ் பண்றதுனால. ஆக்சுவலா வந்து நான் வந்து யாரு தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து வேற யூனிவர்ஸ்ல இருந்து மல்டிவர்ஸ்ல இருக்கு ராக்கி பாய். ராக்கி அதே தாடி அதே முடி, அதே தாடி அதே முடி. ஆக்சுவலா வந்து இப்ப நான் வேற யூனிவர்ஸ்ல இப்ப வந்து ஆங்கரா வந்துட்டு இருக்கேன். சமங்க. நான் யாரும் தெரியுங்களா? SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து உங்களை வந்து ஒவ்வொரு பேர்ல பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப இன்னொரு ஒரு நல்ல ஒரு பேரோட பாத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன கரெக்டா? எதுக்கு இந்த ஏங்க நடிக்கிறேன்ற சொல்லுங்க. நடிக்கிறதுல பேரா பார்க்கும்போது அடுத்தடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது பக்கத்து வீட்டு பையனா ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் வந்து ஸ்மேகா உங்களையும் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கொட்டி குமிஞ்சிருக்கிறாங்க. கரெக்டா? ஆமாங்க. நான் ஆபீஸ்லயே வந்து ஸ்மேகா எடுக்க போறேன். அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. உண்மைதான், ஊருட்டுல இல்ல. யூ கண்டினியூ. ஓகே. ஸோ இப்போ வந்து என் கூட ஆஃபீஸ் சீரியல்ல இருந்து பாரி அண்ட் இந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் வந்து பேரும் நல்லா இருந்துச்சு, இந்துன்ற பேரும் நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டர் எப்படி வந்துச்சு, உங்களை தேடி வந்துச்சு? நீங்களே ஸ்டார்ட் சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல, இந்து ஆக்சுவலி ஆஃபீஸ் வந்துட்டு சடனா தான் வந்துட்டு லுக் டெஸ்ட் கூப்பிட்டாங்க. கால் பண்ணி இப்படி பாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றோம், ஒரு வெப் சீரிஸ் ஹீரோயினா பண்றீங்களா, லீடா பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐ தாட் இட் வாஸ் அ பிராங்க். பிகாஸ் நான் இது வரைக்கும் ஹீரோயினா எதுவுமே பண்ணல, பண்ணதும் இன்னும் வெளியே வரல. ஸோ அதனால பிராங்க்னு தான் நினைச்சேன். சரி, அதுக்கப்புறம் தான் ஆடிஷன் அட்டன் பண்ணி கிடைச்சது. இந்துன்ற கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அந்த பேர் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பேரும் கூட. ஸோ அதனால நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஆப்ட்? ஏன் அந்த கேரக்டருக்கு ஆப்டான பேர்? உங்களே நீங்க பார்த்த மாதிரி இருக்கு அந்த இந்துல? அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கு, அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்கள காட்டிக்கிற விதமா இருக்கட்டும், எனக்கு அந்த பேரும் அந்த கேரக்டரும் கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, நைஸ். நீங்க பஞ்சவன் பாரிவேந்தன் மாதிரி. பாரிவேந்தன் மட்டும்தான் இல்ல, பஞ்சவன்லாம் இது நம்ம அப்துல் சார், டைரக்டர் சார் தான். நம்ம ஹார்ட் பீட் 1 அங்க பண்ணதுனால அவர் பாவம் ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து பாரி அப்படின்ற ஃபர்ஸ்ட் வந்து பாரிக்கு வேற ஒரு 2 பேர் இருந்தது. ஓகே. 3வது பேரை தான் பாரிவேந்தன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே. கம்ப்ளீட்டா 2மே இந்து கேரக்டரா இருக்கட்டும், பாரிவேந்தன் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே ஸ்கெட்ச் வந்து அப்துல் சார் தான். வெற்றி சார் வந்து எழுதினாரு. ஸோ பாரி வெற்றி, எது நீங்க என்னை திட்டினாலும் எனக்கு பாராட்டு கொடுத்தாலும் கோஸ் டு ஹிம் தான். அப்படியா? ஓகே. அண்ட் வந்து உங்களோட காஸ்டியூம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த சச்சின் படத்துல விஜய் சாரோட காஸ்டியூம், அதாவது டீ ஷர்ட்டு காலர் வச்சுட்டு அது, அப்புறம் வந்து எஸ்கே உடைய அந்த காஸ்டியூம், அந்த மாதிரி காஸ்டியூம் இது ஏதாவது சிக்னேச்சர்? இல்ல சார் தான், அதுவும் சார் தான். அப்துல் சார் தான் வந்து இல்லடா கொஞ்சம் காலேஜ் படிக்கிறாரு, அவர் ஓப்பனாவே தான் அதான் சொன்னாரு. எனக்கு இந்த கோ படத்துல வர ஜீவா இல்லைன்னா சச்சின் படத்துல வர இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போயிடலாம்டா. சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் தான், அதான் சொல்றேன். தேங்க்யூ. அவர் அந்த பேட்டர்ன்லேயே போயிடலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ
எனக்கும் அது அந்த டிஷர்ட் தேடி கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா தேடிக்கிட்டு இருக்கேன் நானு. ஆமா. எனக்கு அது டிஷர்ட் பிடிச்சு போச்சு. அந்த மாதிரி வாங்கலாம்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப நாளா நானும் தேடி இருக்கேன், இல்ல கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து என்னோட தம்பி ஒருத்தர் திருப்பூர்ல இருக்காரு. ஓகே அவரு பிரவீன், அவரு ஓகே. கலர் டைரக்ட் அங்க இருந்து இறக்கியாச்சா? டிஷர்ட்ஸ் அங்கேருந்து வாங்கி செஞ்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே. ஸோ அப்படியே எனக்கு போகும்போது நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க. போயிடலாம். என்ன ஓகே. உங்களோட பேர் என்ன? அது ஸ்மேகாவா ஸ்னேகாவா? ஸ்னேகா தான். ஸ்மேகா. அது என்ன ஸ்மேகானா என்ன மீனிங் ஆக்சுவலா? ஆக்சுவலா அதுக்கு மீனிங்னு பார்த்துலாம் வைக்கல. ஓகே நானா கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஸ்மைல்னு வந்துச்சு. ஓகே. அதுதான் எனக்கு தெரியும். ம். மேகா அம்மா பேரு. ஸோ அதனால எஸ் மட்டும் சேர்த்து ஸ்னேகான்னு வச்சுட்டாங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, மேகா. டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக. அம்மா இங்க தானே இருக்காங்க. ஓகே. அண்ட் ஸ்மேகா அப்படின்ற பேருக்கு வந்து நிறைய இன்னும் நல்ல மீனிங்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அழகு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டேலண்டட் ஆட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா வெப் சீரிஸ் மூலமா வந்து இப்போ நிறைய வந்து மக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எங்கேஜா இருக்கிறதா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ரூரல்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்குல்ல. அந்த ஊர்ல இருக்கிற மாதிரி நடிக்கிறதுலாம் எப்படி இருக்கு ஆக்சுவலா அது? ஆக்சுவலா இது கேரக்டர் ஆர்க்குன்னு ஒருத்தருக்குமே ஒரு ஆமா, பெரிய கேரக்டர் எல்லாத்துக்கும். ஆர்க் இருக்கு. எனக்கு அழகு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஆ. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஆமா. ஒரு முத்தழகு. எல்லாத்தோட கேரக்டர்லயுமே ஒரு கோர் இருக்கும். ம். சார் வந்துட்டு அப்துல் சார் வந்துட்டு அப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப இதுக்கு வந்துட்டு எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு கேரக்டரும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் யோசிச்சு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுனாலதான் எல்லாத்தோட மனசுலயுமே அந்த பர்டிகுலர் கேரக்டர் நிக்குது. ஓகே. ஒரு வெப் சீரிஸ்னு எடுத்துக்கிட்டா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல எல்லாத்தோட கேரக்டருமே ரிஜிஸ்டர் ஆகுமான்னு கேட்டா அது தெரியாது நமக்கு. பட் ஆனா ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்குமே ஒரு தனித்துவம் தெரியும். அதனால எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி கேரக்டர் ஆர்க் இருக்கனால அது நல்லா இருக்கு சுத்தி. குரு ப்ரோ, ஆக்சுவலா உங்களை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். மனுஷன் வந்து அடுத்தடுத்து படங்கள் இந்த மாதிரி பாக்குறோம், இது எதிர்பார்க்கிறோம். அது வந்து ஏன் இன்னும் அது ஓகே எனக்கு புரியுது. ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்டா கேக்குறேன், கூப்ரோயில போய் கேள்றா அப்படின்றது எனக்கு புரியுது. சொல்ல முடியாது. But நம்ம இன்னும் அதுக்கு இன்னும் டீசெண்டா சொல்லலாம். இல்ல நம்ம எல்லாரும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நேரம் அமையணும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் அதுக்கு நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஏன் அமையலன்னு தெரியல. பட் ஓகே. ஐ வில் கீப் ட்ரை. அமைஞ்சிரும். ஆமா அமைஞ்சிரும். கண்டிப்பா. அமையும். மனுஷனுக்கு அமையும், வேற யாருக்கு அமையும்? நன்றி. ரொம்ப நன்றி. ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை. Okay. தாமதமாகதே தவிர கிடைக்காம போறது. அதனால அது ஸோ உங்களுடைய இந்த ஜேர்னில வந்து நீங்க கோ த்ரூ பண்ற விஷயம் என்னது? ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கத்துப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க ரெகுலரா இதுதான் நம்ம மைண்ட்ல ஓடுது அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு அதிகமா மைண்ட்ல ஓடும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு எக்ஸ்போஷர்ல நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதை பொறுத்து தான் நம்மளோட கேரக்டரே சில சமயம் மாறும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன சின்ன வயசுலேயே இவ்வளோ மெச்சூர்டா பேசுறான்னா, அவன் அந்த வயசுலயே அவன் அவ்வளோ எக்ஸ்போஷர் பார்த்துருக்கான். அந்த வயசுலயே அவ்வளோ ஜேர்னி கோ த்ரூ பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ அதுக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துட்டா பெட்டர். ஓகே. நல்லதோ கெட்டதோ அவங்கள்ட்டே சொல்லிட்டோம்னா பெட்டர். அதை விட்டுட்டு அவங்கள போய் மக்களை பற்றி பின்னாடியோ பேசவே வேண்டாம். ஓகே. இன்னொருத்தவங்கள்ட்ட மக்களை பற்றி பேசவே வேண்டாம். எதா இருந்தாலும் அவங்கள்ட்டே சொல்லிட்டு அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு ஓகே. நிறையா இருக்குங்க. ஓகே. உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்டா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து நேர்ல வந்து பேசுவாங்களே. இந்த மாதிரி ஆஃபீஸ் பார்த்துட்டு யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணி ஏதாவது பேசியிருக்காங்களா? 2 பேருக்குமே. நிறையா என்ன சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கு? இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான். அதுல இப்படி அந்த டிஷர்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. அப்படியா? ஓகே. அப்புறம் இந்த அதுல இப்படி பிடிச்சிட்டு நிப்பேன். ம். அது ஒவ்வொருமே யூனிக்கா இருக்கு. ஐ மீன் அவங்க டினோட் பண்ணி சொல்றாங்க. நம்ம போடுற எஃபர்ட் வந்து அவங்க பார்த்து அதை டினோட் பண்ணி சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதை நம்ம போய் டேரக்டர் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட முடிச்சார். இதெல்லாம் முன்னாடியே தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலோட முடிச்சார். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஆஃபீஸ் சீரீஸ் பத்தி நம்ம ஹார்ட் பீட் பண்ணும்போதே சார் வந்து ஒரு கதையா சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. ஓகே. எப்படி ஒரு இருக்குடா, இப்படி ஒன்று ஸ்டோரி இருக்கு, இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த சனி கேரக்டர் இருக்குல்ல, ஆமா ஆமா. அந்த சனி கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. நான் வந்து அவர் சொல்லும் போது அதுல எப்படி அது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அது அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல அவனுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. இப்போ எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. நான் வந்து இவ்வளவுதான் பாரி பண்ணணும். அவன் அப்படி கிடையாது. அவன் சினிமா பைத்தியம். அவன் திடீர்னு ரஜினி மாதிரி பேசலாம், திடீர்னு ரகுவரம் மாதிரி பேசலாம், திடீர்னு கமலஹாசன் சார் மாதிரி பேசலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு பவுண்டரி எனக்கு அது ரீக்ரியேட் பண்ணலாம். அவருக்குமே சாருக்குமே அந்த கேரக்டர் அவர் சொல்லும் போதே அது செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ என் மைண்ட்ல வந்து ஓகே சார்ட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருவோம் சனீஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுச்சுனேன். பட் அவர் பாரி பண்றா அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சார்.
அதே மாதிரி வெற்றி சாரும், ரைட்டர் வெற்றியும் சொல்றேன், அவருமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை காலையில போய் சீன் மாத்தி, இந்த சீன் மாத்தி எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலையில சொல்லுவாரு. ஒரு 3 ஹவர்ல அந்த மனுஷன் எப்படி எழுதுறான்னு தெரியல. 3 ஹவர்ல வேற சீனு, வேற டயலாக்கு, வேற பேஜ்ல ஒரு 3 பக்கம் வந்து கொடுத்துருவாங்க. ஆமா, இப்படிலாம் நடக்கும். ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க வந்து ஒரு சினிமால வர வந்து சனி கேரக்டர் வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்க நினைக்கிறேன். இப்போ லாஸ்டா வந்த எபிசோட்ல கூட காயின் ஃபைட்லாம் வச்சு ஆமா நல்லா தளபதி பண்ணா இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப பார்த்தா அது ரொம்ப So, நல்லா அந்த இருந்துச்சு. கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. Okay. நான் பேசினேன் சார், அந்த Okay. கேரக்டர் செம்மையா இருக்கு சார். ஸ்மேகா, உங்களுக்கு ஆக்சுவலா வந்து கோல்டு பீஸ் ரொம்ப உண்மையாவே பிடிக்குமா இல்ல இந்த இந்து கேரக்டரா பிடிக்குமா? இந்துக்கு கோல்டு பீஸ் பிடிக்குமா, ஸ்மேகாக்கு பிடிக்குமா? இந்துக்கு தான் பிடிக்கும். எனக்கு பர்டிகுலரா கோல்ட் ஃபிஷ்னு கிடையாது, எல்லாமே பிடிக்கும். பட் இந்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, ஸ்மேகாக்கு வந்து பிடிக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கோல்டு ஃபிஷ்க்கு எப்படி கோல்டு ஃபிஷ் பிடிச்சா அது வந்து நல்லா இருக்கா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. மசமான ஆளு நம்ம ஆளு. இல்ல ரொம்ப இப்பெல்லாம் வந்து டீசெண்டா ஓகே, கை கட்டிட்டா decent. அதனால நானும் கை கட்டிருக்கேன் பாரு. பாத்தீங்களா? இப்ப வந்து நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? நம்ம இதெல்லாம் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? பிளான் சொல்ல போனா சக்சீட் பண்ணணும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகே யா, அண்ட் கெரியர்ல ஒரு நல்ல growth கொடுக்கணும். ஓகே, ஹாப்பியா இருக்கணும். அதை என்ன தாண்டி உதவிகள்லாம் என்ன உதவிகள்லாம் பண்ணணும் ஆசையா இருக்கு உங்களுக்கு? நீங்க எதிர்பார்க்குற உதவி எதுவும் இல்ல. இல்ல இல்ல பிரதர், இல்ல. மக்களுக்கு உதவி பண்றது. மிஞ்சி மிஞ்சி கேட்டா என்ன கேட்க போறேன்? மக்களுக்கு போகும்போது ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன், அவ்வளவுதான். அப்படியா? அம்மா ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. Okay. சோ லவ் டு டு ஓகே ஹெல்ப் ஓகே to others. ஓகே, எங்களை மாதிரி வந்து சென்னையில அனாதையா சுத்துற குழந்தைங்களுக்கு வந்து இல்ல உண்மையிலே அவங்க அதை பண்றாங்க. ஓ அப்படியா? அவங்க வீட்ல அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி அதை பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் ப்ரோ. எப்படின்னா சில ஒரு டேர்ம் வந்து சொல்லுவேன், அதுக்கு நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டு உங்க லைஃப்ல கனெக்ட் பண்ணி எது வேணா சொல்லலாம், அது மட்டும் தான். ஓகேவா? ஸோ நம்பர் 1, உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த ரீவைண்ட் பண்ணா எந்த விஷயத்த ரீவைண்ட் பண்ணிப்பீங்க? எனக்கு அப்படி சொல்ல தெரியல, பட் நான் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போயிட்டு ஒரு சில விஷயங்கள் மாற்றணும்னு நினைப்பேன். அப்படியா? ஆமா. அது தெரிஞ்சுக்கலாம். அப்பா ரிட்டையர் ஆகும்போது எங்க அப்பா கூட நான் இருக்க முடியல. அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர், மீன் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அப்போ அன்னைக்கு ரிட்டையர் ஆன தேதி அன்னைக்கு சர்வீஸ், அவர் அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. பட் நான் கூட இல்லைன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த தருணத்துக்கு போய் ட்ரை பண்ணுவேன். ஓகே, லைஃப்ல ஒரு விஷயத்த பாஸ் பண்ணி அப்படியே இருக்கணும்டா, அப்பா நண்டா வாழ்க்கை அப்படின்னு என்ன விஷயம்? வீட்டில் இருக்கும்போது, ஆமா ஆமா, வீட்டில் இருக்கும்போது அப்படியே நிம்மதியா அப்பா அம்மா கூட பாஸ் பண்ணிட்டு 3 வேளை சோறு சாப்பிட்டு வேற என்ன, ஓ நைஸ் Yeah. ஆக்சுவலா. ஓகே, பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே. ஸோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா போயிட்டே இருக்கணும். இந்த சில இடங்களில் பிடிக்காத பாட்டு வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியா? ம் அப்படின்னு யாராவது குரூப்பா உட்காந்துட்டு தேவையில்லாத பேசிட்டு இருந்தாங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் பண்ணுவேன், ஓடிடுவீங்க. ஓகே, ஸோ ஸ்மேகா, நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயம் ரீவைண்ட் பண்ண எந்த விஷயம்? ஆக்சுவலி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ Okay. அதனால எனக்கு பர்டிகுலர்லி இந்த விஷயத்த ரிவைண்ட் பண்ணணும்னு கிடையாது. லைஃபே நல்லா தான் இருக்கனால எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, அதனால ஓகே தான். எந்த விஷயத்த பாஸ் பண்ணுவீங்க? பாஸ் பண்றதுன்னா அட்வென்ச்சர் ம். அண்ட் வெளியில எங்கேயாவது ட்ரிப் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைப்பேன் நான். இந்த நாள் வெளியவே இருந்துடணும், சிட்டிக்கு வரக்கூடாது. இந்த நாள் முடியவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆமா, நிஜமாவே எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். என்னை பத்தி யாராவது நெகட்டிவா பேசுறாங்கன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். Okay. அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்றதோ இல்ல இது பண்றதோ வேணாம். அதே மாதிரி ஏதாவது அதான் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பாஸ் ஓவர் பண்ணணும். இல்ல அதெல்லாம் நம்ம லைஃப்ல எடிட்டே பண்ணிடலாம், கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடலாம். தூக்கிடலாம், சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகே, உங்களை பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுன என்ன விஷயம்னா, சீப்ப அப்படின்னு டைலாக் எப்படி உருவாச்சு? ஆக்சுவலா அது எப்படி உருவாச்சு? அது ஒரு சீன்ல இருக்கும். அது எப்படின்னா 2 பேரும் வந்து இடிச்சிட்டு அந்த ஸ்பாட்ல வந்து நாங்க 2 பேருமே சீப்பான்னு சொல்லிட்டோம். அது வந்து சார் பார்த்துட்டு இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. ஓ, டெம்ப்ளேட்டா யூஸ் ஆமா. பண்ணி. இதை வந்து கடைசி வரைக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சார் கொடுத்த ஐடியா தான். ஓகே அது இந்த அந்த அளவுக்கு டயலாக் அதுல இருந்துச்சு, தெரியல. ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஸ்லாங் நாம பேசும்போது வச்சுப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு அதை பார்த்துட்டே இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இது டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளாஷ்பேக்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஃபிக்ஸ் பண்ணாரு. ஓகே. எல்லா சீன்லயுமே Thank you. அதை note பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப இல்ல, நன்றி. அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து நீங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமும், ஐ மீன் ஒரு சிங்கிளா வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆமா, இதுலயும் இந்து சிங்கிள் தான், பாரி சிங்கிள் தானே. ஆமா. பட் இருந்தாலும் உள்ள இருக்குல்ல,
உங்களுக்குள்ள இல்லையா? இல்ல இல்லங்க. அந்த மாதிரிதான் ஓகே சாரோட இன்புட் தான் அது ஃபுல்லாவே. அதுவும் சரி, இவங்களுமே நம்ம பேச்சு இருக்கும்போது இந்த இடத்துல நாங்களே திடீர்னு யோசிப்போம், இதில் பேசாம ஒரு சீப்பா போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு போடுவோம். சார் அது ஓகே, அவர் சாருக்கு வந்து எதுவும் தோணலைன்னா விட்டுருவாரு, தோணலைன்னா வேணடா அப்படின்றாரு. இப்ப எனக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல இப்ப 2 பேரும் வந்து சீப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுதானே எப்படி கேட்பேன்னு தெரியல உங்களுக்கு. யாரை பார்த்து சொல்லணும்? 2 பேரும் 2 பேருக்குமா? 1 2 3 சொல்லிட்டு சீப்பா வாவ் அவ்வளவுதான். ப்ரோமோல கட் பண்ணிருக்க டவுட். சீப்பா சொல்றதெல்லாம் ஈஸிங்க. ஓகே ஸோ குரு ப்ரோ, உங்களுடைய படங்கள் ஒரு படம் வந்துச்சு நித்தம் உருவானம். ஆமா. ஸோ அதுல வந்து பார்க்கும்போது ஒரு ஓகே அந்த படத்துல நடிச்சிருந்தேன். ஆமா, நம்ம படம் இல்ல, நடிச்சிருக்கீங்களா நான் bro? நடிச்சிருக்கேன். ஓகே. அதோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சினிமா ஸோ நமக்கு உங்களுடைய க்ரோல அதுதான் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல, எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் டெலிபரேட்டா நான் போயிருந்தேன். ஏன்னா ஓகே. நமக்குள்ளேயே சினிமா பண்ணிட்டு ஐ மீன் ம் ம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம கூப்பிடும்போது அது எதையுமே நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்களுமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த மாதிரி இதுதான் கேரக்டர்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இவ்வளோ இதான் கேரக்டர், இவ்வளோ தான் இருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். ஓகே அவங்களுக்கு கேட்கும்போது எனக்கு என்னென்ன உண்மையிலே நமக்கு தெரியுமா, நம்மலாம் நல்லா நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோமா தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இட் வாஸ் வெரி பாசிட்டிவ். அதுவும் எங்கள் ஊரில் ஷூட்டிங் மதுரையில் தான் ஷூட் போச்சு, அமெரிக்கன் காலேஜில் தான் ஷூட் போச்சு. அது எனக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவ் வந்தது. அந்த காலேஜ் பசங்க எல்லாருக்குமே நம்மளை தெரிஞ்சிருக்கு. ஓகே. அங்கே நான் போகும்போது எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணும்போது எனக்கு இன்னும் யூனிவர்ஸ் சொல்ற மாதிரி இருந்துச்சு. உனக்கு வேற பொழப்பு இல்லை, முதிச்சுட்ட, இதுதான் ஓடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அசோக் செல்வன் சாரும் ரொம்ப பாராட்டினாரு, கார்த்திக் சாரும் டேரக்டர் சார், 2 பேருமே நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே எனக்கு தேவைப்பட்டது. நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு தேவைப்பட்டது. அது இட்ஸ் ஜஸ்ட் அ பாசிட்டிவ் பூஸ்ட் தான். ஓகே. சொல்லும்போது நம்ம ஊர்னே சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இதய துடிப்பு 2, அதாவது ஹார்ட் பீட். ஆமா, அது எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ வரப்போகுது, என்ன ஏதாவது அப்டேட் கொடுக்கலாமா நீங்க? ஹார்ட் பீட் 2ல ஷூட் ஆல்ரெடி கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஷூட் போயிட்டு தான் இருக்கு. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போஸ்ட் ரிலீஸ் ஆனதுனால எல்லாருக்குமே தெரியும். அதுல நான் இல்ல. ஹார்ட் பீட் 2ல ரவி இப்போதைக்கு இல்ல, தெரியல, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஆஃபீஸ் பண்றதுனால அதுல இப்போதைக்கு இல்ல. பட் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஹார்ட் பீட் டீமையும் மிஸ் பண்றேன். பட் நல்லது நடக்கட்டும். ஓகே டன். ஸோ போன ரீனா திரும்பி இல்ல, பயங்கர நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஓகே. அது கதைகள் எல்லாத்தையும் இங்கே கேட்டுட்டு அங்க என்ன பண்றது? இல்ல, உண்மையில சொல்லவும் முடியாதுங்க. நிறைய எனக்கே என்னடா நான் வெளியில இருந்து ஐ மீன் அங்க ஒர்க் பண்ணதுனால அவங்க வந்து நம்மள்ட்ட இப்படியாச்சு குரு சொல்லும் போது அப்படியாடா இப்படி நடந்துட்டு இருக்காடான்ற இன்ட்ரெஸ்டிங்கா தீபக் சார்ட்டையும் பேசினேன். என்ன சார் எப்படி சார் போகுது கதை அப்படின்னு சொல்லி. ஓகே. அவரு சில சீன்ஸ்லாம் சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஹார்ட் பீட் 1 விட ஹார்ட் பீட் 2 இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நான் ரொம்ப உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட். ஓகே. ஆக்சுவலா வந்து நான் வந்து யாரு தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து வேற யூனிவர்ஸ்ல இருந்து மல்டிவர்ஸ்ல இருக்கு ராக்கி பாய். ராக்கி நானு. அதே தாடி அதே முடி. அதே தாடி அதே முடி. ஆக்சுவலா வந்து இப்ப நான் வேற யூனிவர்ஸ்ல இப்ப வந்து ஆங்கரா வாழ்ந்துட்டு இருக்கேன். சமங்க. நான் யாரும் தெரியுமில, வேற யூனிவர்ஸ்ல இருக்க பாரி மாதிரி ரவி. பாரி மாதிரி, அவ்வளவுதான். ஓகே. 4 வார்த்தை தான், ரவி பாரி. ரவி பாரி. ஓகே. சோ 2 பேர்ல வந்து யார் வந்து கிரிக்கெட் ஐபிஎல் எல்லாம் பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? நான் பாப்பேன். நீங்க பார்க்க மாட்டீங்களா? விளையாட தெரியாதுங்க. விளையாட தெரியாது. ஓகே. பாக்குறது இல்ல. பார்க்க மாட்டீங்களா? என்ன ரீசன் ஏதாவது? ஆனா நிறைய பேர் கேட்பாங்களே, ஏன்னா நீ ஏன்டா பார்க்க மாட்டற? 4 பேர் கிரிக்கெட் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? இல்ல, உட்காந்து பார்த்தாங்க நானும் சேர்ந்து பார்ப்பேன். பட் விளையாடுறாங்கன்னு என்னன்னு தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்ல, தெரியும். பட் அதை உட்காந்து இன்னைக்கு மேட்ச்னு உட்காந்து நான் ஃபேவரட் டீம் சிஎஸ்கே. என்ன எதனால? எனக்கு இதுக்கு முன்னாடி கங்குலி இருந்தப்போ நைட் ரைடர்ஸ் பிடிச்சிருந்தது. ஓகே. அது அப்போ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ சிஎஸ்கே. தோனியால தானே? தோனி. எஸ், கரெக்ட். எனக்கும் நானும் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். அப்படின்றத தாண்டி சென்னையில நம்ம சென்னையில இருந்துட்டு எப்படி வேற? கரெக்ட். நீங்க சிஎஸ்கே. சிஎஸ்கே தானா? இங்க பொண்ணுங்களாம் ஆர்சிபி ஃபேன்ஸா தான் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் சென்னை பொண்ணு, அதனால சிஎஸ்கேவா? ஓகே. சோ சிஎஸ்கே ஏன் பொண்ணுங்களாம் அது வந்து தோத்துட்டே இருக்காங்கன்றதுக்காகவா? இல்ல, தோக்குற பசங்களுக்கு எங்க ஆர்சிபி தோத்துட்டே இருக்குன்னு சொல்லாம சொல்றீங்களா? அப்படி கிடையாது. டீம் தானே. போட்டுருங்க, டெஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க. ஆர்சிபி தோத்துட்டே இருக்கும் என்று சொல்லி. அப்படிலாம் எது சொல்லல. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க புரியும். அப்படி பார்த்தா இப்ப ரீசெண்டா நடக்கிற சிஎஸ்கே வாங்குற அடி தெரியும் நமக்கே.
என்ன அடி? தொடர்ந்து தோல்விகள் ப்ரோ. அது ஹீரோ எப்பயும் வந்து 3 அடி வாங்கிட்டு அடுத்து வந்து ஜெயிப்பாங்களே, ஸோ அந்த ஆமா. மாதிரி தான். நான் எதுக்காக ஆர்சிபி அப்படின்னு பொண்ணுங்க இருப்பாங்கன்னா, எப்பயும் வந்து உடைஞ்சு போன மனசை தேத்துறது வந்து பொண்ணுங்களோட. அதுதான் சொன்னேன் நான் இப்ப நான் வேற என்ன சொன்னேன்? நீங்க வேற லெவலுங்க. நான் டிஸ்க்ளைமர் போட்டு அப்படியே உங்களை காப்பாத்தி விட்டு தெரியுமா? ஓகே, ஸோ ஆஃபீஸ் அப்புறம் வந்து அடுத்தடுத்து நிறைய எபிசோட்ஸ். எத்தனை எபிசோட் பிளான் பண்ணிருக்கீங்க? ஹார்ட் பீட் ஒரு 100 எபிசோட்ல பார்த்தோம். எத்தனை 100. இப்போ 28 வரை போயிருக்கு. 100 100ஆ? 100 100 அடிச்சிடலாமா? 100 episodes. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அந்த நன்றி. 100 எபிசோட்ல உங்க எல்லாரையும் இன்னும் நான் வந்து ஜாலியா பார்க்கணும் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.